Home Junction presents AC Mania. இந்த summer seasonல ஜிலு ஜிலு ஆஃபரோட AC வாங்க சேரா Home Junctionக்கு வாங்க. சுந்தராபுரம் and Cross Cut Road, கோயம்புத்தூர். Meriba Paneer Soda. I trust Meriba. கிடைச்சா அந்த ஆப் வந்து படத்துல ஃபிக்ஷன், பட் அந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம லைஃப்ல வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சென்னையில பிறந்து வளர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சென்னையை அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. அனிதோட கேமியோ இல்லை, அவனா ஒரு வாய்ஸ் கேமியோ பண்ணிருக்கு. வரலாம், ஏன் வரக்கூடாது? பிஆரே நடிக்கலாம், பிஆரோட பையன் நடிக்கலாம், இல்லை அவரோட பேரன் கூட நடிக்கலாம். 2080 படம் வரலாம். நான் உண்மையா நம்ப முடியல. ஏதோ ஒரு மாதிரி ஸ்பைடர்மேன் படம் பார்த்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஆனால் நல்லா இருந்தது. எல்லாரையும் சொல்லிடுறா பார்க்கலாம் தல, நல்லா இருக்கு தல படம். 2050 சென்னை எப்படி இருக்கு? அது கொஞ்சம் கிராபிக்ஸ்லாம் நல்லா தான் பண்றாங்க. ஒர்த் இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றீங்களா? ஆனா அனிருத் பக்கா படம் பாருதல அப்பெல்லாம் வச்சிருக்காரு. அவள்தான் கேமியோ எல்லாம் இல்ல. திவாகர் கேமியோ நல்லா இருந்தது. திவாகர் வாட்டர்மெலன் திவாகர் கேமியோ சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்காங்க. எல்லார் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தானே இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா எல்லாம் கலக்கிட்டாரு. அது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. நீங்க ஃபோன் பண்ணி அது வந்து உங்களை சேர்த்து வைக்கும். உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இதுதான் கேள்வி. இது அதெல்லாம் வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? அவன் டெவலப் ஆயிட்டான். டெவலப்மெண்ட் தான். எல்லைக்கு எதனா சூப்பர், டியூட்லாம் வேஸ்ட். எல்லைக்கு சூப்பரா, எல்லைக்கு எதனா சூப்பர். நம்ம படம் சூப்பரா இருந்துச்சு. செதுக்கிருக்கான் எல்லா தெரியும். பிரதீப் தானா செம்மையா அடிச்சிருக்கான். சீமானோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த வில்லேஜ்ல நடக்கிற மாதிரி பிரதீப் சூப்பரா அடிச்சிருந்தான். சூப்பரா இருந்துச்சு. அந்த ரோபோட் சூப்பரா இருந்துச்சு. அந்த ரோபோட்லாம் ஆமாண்ணா 2040 நடக்காரு. நல்லா பண்ணிருக்கு. ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாரு. படம் நிஜமா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பிரதீப் ரங்கநாதன் 4th டைம் 100 crores அடிக்க போறாரு கண்டிப்பா. சீமான் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா கலக்கிட்டாரு ப்ரோ. மிஸ்கின் கேமியோ மட்டும் தான் ப்ரோ. ஒரே சில மிஸ்கின் வருவாரு. ஆனா வந்துட்டு அவர் டாக்டரா மிஸ்கின் வித்துணும்னு வருவாரு. ஆனா இருக்கலையே எஸ்ஜே சூர்யா தான் ப்ரோ கலக்கிட்டாங்க. படம் வந்து இது ஸ்டோரி லைன் சூப்பரா இருந்துச்சு. இது எடிட்டிங் சூப்பரா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் எல்லாமே மெசேஜ் சூப்பரா சொல்லிட்டாங்க ப்ரோ. கடைசியில ஐயோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வெறித்தனமா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா வந்துட்டு மஸ்ட் வாட்ச். 5க்கு 4.5. ஆமா பிரதீப் நிஜமா 4th டைம் 100 crores கண்டிப்பா கண்ண முட்டு வரும். ஆமா கண்ண முட்டு. படம் 2040 நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சிஜி ஒர்க் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அதான் சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ரியலா இருக்கு. உண்மையிலே 2040 சென்னை அது மாதிரி அது 2040 போய் பார்த்தாதான் ப்ரோ தெரியும். இந்த படத்துல காட்டுற மாதிரி கண்டிப்பா வரலாம். கீர்த்தி ஷெட்டி ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆனா வந்துட்டு கீர்த்தி ஷெட்டி வேணா சூப்பர் ஆக்டிங் நல்லா பண்ணாங்க. சரி, உங்களுக்கு அந்த எல்லைக்கு ஆப் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? எல்லைக்கு ஆப் கிடைச்சா டெலீட் பண்ணுவோம் ப்ரோ. 2 மாசம் யூஸ் பண்ணி தான் ப்ரோ டெலீட் பண்ணுவோம். எல்லைக்கு ஆப்ல வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. ஆளாளுக்கு அவங்க மனசை பார்த்து பேசுறாங்க. எல்லாரையும் சொல்லிடுறா ஸ்பாயிலர். அத படத்தை நீங்களே பார்த்து ஹியூமன் எமோஷன் தான் முக்கியம். ஆமா படத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா போன நிஜமா. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து 2 வாட்டி கூட பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல லாகே இருக்காது, வேற லெவல்ல இருக்கும். விக்னேஷ் சிவன் டைரக்ட் ஆப்வியஸ்லி ஒன்றும் சொதவ மாட்டார். நல்லா தான் எடுப்பார் படம். இந்த படமா படம் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. பிரதீப் ஆக்டிங் எப்படி இருக்கு?
பிரதீப் ஆக்டிங் அது நம்ம சொல்லவே முடியாது. டே பை டே மூவி பை மூவி அவங்க எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதே மாதிரி விக்னேஸ்வரன் சார் ஆகட்டும், அனிருத் சார் ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட பார்ட் ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. எஸ்ஜே சூர்யா வந்து நம்ம வந்து அவரை இன்க்ளூடே பண்ணக்கூடாது. ஏன்னா அவரும் சரி பிஆரும் சரி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்லாம் வந்து அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும். இப்போ படத்தில் வந்து ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ சீமான் சார் வேற இருக்கார் இந்த படத்தில். ஸோ த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஆடியன்ஸுக்குமே சரி. ஸோ நல்லா மிஷ்கின் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கேமியோ ரோல் தான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அதான் இந்த மூவியில் குட்டி குட்டி கேரக்டராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ஜாயபிளாக ஓவராலாக ஒரு ஹோல்சம் மூவியாக இருக்கும்னு நம்புகிறேன். 2040 உண்மையிலே சென்னை அந்த மாதிரி ஆயிடும். அது என்னால் சொல்ல முடியாதுங்க. அது வந்து நம்ம பிலீவ் பண்ணோம். நான் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எல்ஐகே ஆப்பு அது அந்த ஒரு ஆப்னால தான். அந்த ஆப் வந்து படத்தில் ஃபிக்ஷன். பட் அந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம லைஃப்பில் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த ஆப்பை நம்பி நம்ம இது பண்ணக்கூடாது. அதுதான் விக்னேஷ் சாரும் சொல்ல வந்திருக்காரு இந்த படத்துல. ஆப்பை நம்பி நம்மளோட ரியாலிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. யோகி பாபு ஒர்க் ஆயிருந்துச்சுங்க. அனிருத் மியூசிக் வந்து நம்ம அதுதான் நான் சொல்ற மாதிரி அதை வந்து நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அனிருத் வந்து எல்லா மூவிலையுமே அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அந்த மூவியோட அந்த விஷுவல்ஸோட ரவிவர்மன் சார் விஷுவல்ஸோட பார்க்கும்போது இன்னுமே அது வந்து எக்ஸாஜரேட்டடாக சூப்பராகவே தெரிஞ்சிருச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சென்னையை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு எப்படிலாம் இருக்குமோ நம்மளாம் வந்து விஷுவல் படம் பார்க்க மாட்டோம். ஆனால் விஷுவலாக அவ்வளோ அழகாக ட்ரீட்டாக இருக்கு. ஸோ எக்ஸலண்ட். ஆஸ் ஆல்வேஸ் பிஆரிஷ் திங்ஸ் எல்லாமே இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி டு see him again. நெக்ஸ்ட் படத்து வெயிட்டிங். There are a lot of cameos, lot of சின்ன ரோல்ஸ் இருக்கு. எல்லா மிஷ்கின் சார் ரோலா இருக்கட்டும், அதுவும் ஒரு வேல்யூ இருக்கு அந்த ரோல்லையும் சரி. எல்லாரையுமே கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வேல்யூ இருக்கு படத்துல. எக்ஸலன்ட் டைரக்ஷன். அவரோட ப்ரீவியஸ் படங்களோட இந்த படம் பெரிய பெஞ்ச் மார்க்கா இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு கூட இந்த படத்தை பார்த்தாலும் அவ்வளோ கனெக்டிங்கா இருக்கும். சான்ஸ்லெஸ். அனிதோட கேமியோ இல்லை, அவனா ஒரு வாய்ஸ் கேமியோ பண்ணிருக்கு. பாட்டுலயும் சரி, படத்தில் நடிக்கிற ரோபோவும் சரி. அது ஒரு பிரில்லியன்டான ஆப். நல்ல ஒரு டெக்னாலஜி, நல்ல ஒரு மைண்ட் செட், நல்ல ஒரு திங்கிங்கா அந்த ஆப் வந்திருக்கு. பட் அந்த ஆப் ரியாலிட்டிக்கு வந்தா வரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஏன்னா இது வந்து ஒரு பேட்டன் நாங்க வச்சுக்கோங்க இந்த ஆப் பண்றவங்களாம். ஆல்ரெடி அந்த கின்புட் ஃப்ரெண்ட் ஆப் அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம்? அதுக்கும் சம்பந்தம். அதெல்லாம் கச்சரா ஆப்புங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. எல்ஐக்கு வந்து சூப்பரான ஆப், நல்லா டிட்டர்மெண்டா பண்ணிருக்காங்க. சென்னை 2040 அந்த மாதிரி ஆயிடும் கண்டிப்பா. ஆக்சுவலி அந்த கோலிவுட் ஒன்று காட்டுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து அடுத்த வருஷம் கூட நீங்க பண்ணலாம். பெரிய செலவுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 1 கோடி 2 கோடி தான் வச்சுக்கோங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் கோலிவுட்னு போட்டீங்கன்னா எல்லாருமே போட்டோ எடுக்க சூப்பரான ஸ்பாட் அது மாறிடும். அது 2 வருஷத்துல நீங்க பண்ணலாம். வரலாம், ஏன் வரக்கூடாது? பிஆரே நடிக்கலாம், பிஆரோட பையன் நடிக்கலாம், இல்லை அவரோட பேரன் கூட நடிக்கலாம். 2080 படம் வரலாம். ஒரு மனுஷன் கிடையாது. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஃபேண்டசி படம் நேச்சுரலான கதை அல்ல. இது வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க. நல்ல படம். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்கு, பிரதீப் ஆக்டிங்கு, ஹீரோயின்ஸு அவங்க ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக இருந்தது. எஸ்ஜே சூர்யா சொல்லவே தேவையில்ல, பக்காவாக பண்ணாரு. பிரதீப் வந்து 3 படத்துலையும் 100 crores அடிச்சாரு. இதுலேயும் அடிப்பாரு கண்டிப்பா. நல்ல படம், சூப்பராக எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் எல்லாமே சூப்பர். எங்கேயுமே லேக் எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஃபோன்லேயே பார்த்து லவ் பண்ணுறது, இந்த மாதிரி மெசேஜ்லேயே ஃபினிஷ் பண்ணுறதுலாம் இல்லை. நேரில் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஹார்ட்டு எல்லாமே பாண்ட் ஆகி அப்புறமா லவ் பண்ணுங்க. இதான் சொல்ல வராங்க அந்த படத்தில். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான், லவ்னா லவ் தான். அவ்வளோதான் சொல்ல வராங்க அந்த படத்தில். டிராகன் டியூட் எல்லைக்கெல்லாம் எது உங்களுக்கு அல்ல நான் சொல்லணும்னா, எனக்கு பிடிச்ச படம் இது வரைக்கும் பிஆர் நடித்த படம்னா டியூடு சொல்லலாம் தல. சரியான படம் தல டியூடு. டிராகனை விட டியூட் நல்லா இருந்தது. டியூடை வந்து சொல்லும் போது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் சூப்பராக இருந்தது இந்த படமும். லவ் டுடே நல்லா சொல்லலாம் தல. எல்லாத்துலேயும் ஃபோன் ஸ்வாப்பு, எல்லாத்தையும் ஸ்வாப் பண்ணுறாங்க. எல்லாம் ஸ்வாப் பண்ணாங்க, நம்ம யோசிக்கணும். அது தெரியல தல நம்மளுக்கு. இடத்துல ஆளை மாற்றிட்டு வேணா சொல்லலாம், மாற்றிட்டு அப்புறமா திரும்பி வந்துட்டாங்கன்ற மாதிரி. ஆனால் நல்ல படம், சூப்பராக எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பாருங்கள். முக்கியமாக எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸு, பிரதீப் ஃபேன்ஸ்லாம் முக்கியமாக வந்து பார்த்தே ஆகணும். நல்ல படம். நல்லா சீமான் வந்து அவர் வந்து இந்த வருஷம் ஓட்டு கேட்கறதுக்காக நடிச்சிருக்காரு போல. ஆனால் அவரை நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா எடுத்திருந்தாங்க. நல்லா ஃபைட்டிங் சீன்லாம் சீமான் சூப்பரு, நல்லா பண்ணியிருந்தாரு. அப்பா கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு.
அந்த படம் நல்லா சீமான் நல்லாவே பண்ணாரு. 2040 சென்னை அந்த மாதிரி ஆயிடுமா படத்துல காட்டுற மாதிரி? தெரியல நம்மளுக்கு தெரியாது அது. ஆனா கிட்டத்தட்ட அப்படிதான். நல்லா இருந்தது படம் பார்க்க. ஆனா இது ரொம்ப ஓவரா அந்த 2080 அந்த மாதிரி சொல்ல வர மாதிரி இருந்தது. 2040 இது ஆக சான்ஸ் கம்மி தான் ஆகும். ஆனா சான்ஸ் கம்மி தான். லைட்டா மாற்றம் வரும். மேலே ட்ரோன் பறக்குது, UFO பறக்குது, அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி மாடரேட்டா தான் இருந்தது. நான் உண்மையா நம்ப முடியல. ஏதோ ஒரு மாதிரி ஸ்பைடர்மேன் படம் பார்த்த மாதிரி வித்தியாசமா இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. இல்லையே கேப் எனக்கு கிடைச்சா எதுவும் பண்ண மாட்டோம். அவர் பண்ண மாதிரி தான், அதே தான். இப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்க வேண்டியதுதான். சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.